வழக்கறிஞர் சுரேஷ் பாபு இணைப்புல இருக்காங்க. அனிதாவுடைய வழக்கறிஞர். வணக்கம் சுரேஷ் பாபு. வணக்கங்க. மிக ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி. நீங்க கடைசியா அனிதாவோடு இப்ப பேசுனீங்க. என்ன விதமான மனநிலையில இருந்தாங்க? இப்படியான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டது எல்லோருக்குமே அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அவரை காத்திருக்க முடியாதா? அவருடைய ஒரு வருஷம் காத்திருந்தாங்க ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏதாவது செஞ்சு அவங்க செஞ்சு இருக்கலாங்க. ஆனா இதுல ரொம்ப வேதனைக்குரிய விஷயங்கள் என்னன்னாக்கா, உச்ச நீதிமன்றத்தில் கடைசியா வந்திருந்தாங்க. வந்து வழக்கு போடுறதுக்காக பெட்டிஷன்ஸை கையெழுத்து போடுறதுக்காக வந்திருந்தாங்க. அப்ப நாங்க அவங்க சந்திச்சதுதான். அதோட என்ன இதுல உண்மையாவே நடந்திருக்குன்னா, முதல்ல மத்திய அரசு வந்து ஹைகோர்ட்ல கேஸ் நடக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, 2 நாள்ல 3 நாள்ல இதுக்கு நாங்க தீர்வு கிடைச்சிரும். நாங்க வந்து பில்லு வந்து அப்ரூவலுக்காக நாங்க அனுப்பிட்டோம். அது வந்து இது 2 நாள்ல வந்து 1 வருஷத்துக்கான சாங்ஷன் கிடைக்கணும் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சொன்னாங்க. டெல்லியில வந்து சுப்ரீம் உச்ச நீதிமன்றத்தை வழக்கு நடக்கும் பொழுது முதல் நாள் வந்து விசாரணையில அவங்க வந்து எல்லாம் ஒப்பீனியன்லாம் கொடுத்தாச்சு. ஒரு அமைச்சரகம் இதற்கான ஒப்புதலை வந்து கொடுத்து விட்டார்கள். அடுத்த அமைச்சகத்துக்கு நகர்ந்திருக்கிறது. இது 2 நாட்களில் உங்களுக்கு வந்து கிடைத்து விடும், ஒப்புதல் கிடைத்து விடும் என்று சொன்னார்கள். திடீர்னு 48 மணி நேரத்துக்கு உள்ளாக அப்படியே வந்து தலைகீழாக வந்து நாங்கள் கொடுக்க போகவில்லை, ஒப்புதல் இந்த அவசர சட்டத்துக்கு நாங்கள் ஒப்புதல் கொடுக்க போவதில்லை என்று மத்திய அரசு சொல்லி இருக்கிறது. இதற்குன்னு காரணம் என்ன, ஏன் இப்படி ஒரு மனமாற்றம் வந்தது என்பதற்கான காரணத்தை அவர்கள் சொல்லவில்லை. இப்படி வந்து ஒரு வருஷம் முழுவதாக வந்து மாணவர்களை அலக்கரைக்க வைத்துவிட்டு இறுதி நிலையில் சொல்லும் போது இந்த மாதிரியான தலைகீழாக தன்னுடைய முடிவுகளை மாற்றிக்கொண்டிருக்கின்ற ஒரு அரசு, இது ஒரு அனிதாவின் தற்கொலையாக எங்களால் பார்க்க முடியாது. இது திட்டமிட்டு அனிதாவை கொலை செய்வது போன்ற, அனிதாவை மட்டுமல்ல அனிதாவை போன்ற பல பிள்ளைகளை கொலை செய்வதற்கு இவர்கள் திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் என்றதையே நாங்கள் சொல்ல வேண்டும். சுரேஷ் பாபு, அனிதாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கவலையோடு இருந்தாங்களா? கடைசியா இதுக்கான ஒரு மன உறுதியோடு படித்த ஒரு பெண், 10வது வகுப்புல இருந்து மிகப்பெரிய அளவுக்கு போராட்டத்தோடு ஒரு அரியலூர் போன்ற ஒரு மாவட்டத்துல, பின்தங்கிய மாவட்டத்தில இருந்து ஒரு தமிழ் வழி கல்வியில படிச்சு போராடி இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் வந்த ஒரு பெண் அவ்வளவு மன உறுதியோட இருந்தார், அல்லது அதை எப்படியாவது அந்த மருத்துவ கல்வியை பெற வேண்டும்ங்கிற போராட்ட உணர்வா தான் நான் பார்த்தேன். அது வேறு விதமாக இப்படி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. கடைசி 2-3 நாட்கள்ல ஏதாவது அவங்களோட பேச முடிஞ்சதா? என்ன உணர்வுகள் இருந்தாங்க? கடைசி நேரடியா நாங்க தொடர்பு கொள்ளலைங்க. ஆனா மற்ற வழக்குகள் விஷயத்துல அங்க இருந்ததால. ஆனா அங்க டெல்லியில இருந்து நாங்க சந்திக்கின்ற பொழுது அவங்க ஒண்ணு சொல்லுது, எங்களுக்கு வந்து நாங்க எப்படியாவது செய்யணும், எங்க ஊருக்கு வந்து நான் வந்து பணியாற்றணும், என் ஊர்ல இருக்கிற மக்களுக்காக நான் வந்து இது பண்ணணும், எங்களுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது, அதனால வந்து இது இல்லைன்னாக்கா நீட் இருந்ததா என்னால முடியாது, நான் எனக்காக மட்டும் கேட்கலன்றதை திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நன்றி சுரேஷ் பாபு, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு.